ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமரை போய் அடைஞ்ச சுக்ரீவர் விபீஷ்ணனை பார்த்தோன்னே சித்த சந்தேகத்தோடு பார்க்குறார். ராவணன் தான் இந்த விபீஷ்ணனை அனுப்பியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவனை சிறைப்படுத்துறது நமக்கு நல்லதுன்னு தோன்றுறது. ராவணனுடைய உத்தரவை ஏற்றுண்டு தருணம் வாய்ந்த போது உங்களை கொல்றதுக்காக வந்திருக்க இவனை அவனோட வந்திருக்க வாளோடு சேர்த்து நம்ம கொண்டுடுவோன்னு ராமர் அடைஞ்ச சுக்ரீவர் சொல்கிறார். அப்போ சுக்ரீவன் சொன்னதை அமைதியாக கேட்டுட்ட ராமர் அவர் பேசி முடித்தோடனே ஹனுமானையும் மற்ற வானரர்களையும் பார்த்து பேசுகிறார். சுக்ரீவன் சொன்னதை நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க. தங்களை நம்பி அவனுக்கு நன்மை விளைவிக்கிறதுக்காக அவளுடைய மனசை திறந்து எல்லா நேரங்களையும் உண்மையான கருத்தை பேசுகிறது நண்பனுக்குரிய லட்சணம். அதனால் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சுற்றி இருக்கவாள ராமர் கேட்டார். அப்போ வானரர்களில் பலர் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, எங்களை கௌரவப்படுத்துறதுக்காக எங்ககிட்ட நீங்கள் கருத்து கேட்குறீங்க, எதையும் ஆராயாமல் எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் இறங்க போகிறது கிடையாது. தவறாத விரதமும் தளராத மனசும் குறையாத தைரியமும் நீங்காத சக்தியும் படைச்ச நீங்கள் உங்களுடைய நல்ல மனசின் காரணமாக எங்ககிட்ட கருத்துக்களை கேட்குறீங்க. இங்கே இருக்கிற மூத்தவாளில் ஒருத்தர் பின் ஒருத்தராக அவளுடைய கருத்துக்களை சொல்லட்டும்னு பணிவோடு சொல்கிறாங்க வானரர். அப்போ அங்கத்தன் எழுந்துக்கிறார். எதிரிக்கிட்டேருந்து வந்திருக்கிறதுனால விபீஷ்ணனை நம்ம சந்தேகத்தோடு தான் பார்க்கணும். ஒரு காரியத்தில் முனையறதுனால நமக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமான்னு ஆராய்ஞ்சு நன்மை கிடைக்கும்னாக்கா அதில் நம்ம இறங்கணும், இல்லைனாக்கா அதை நம்ம தவிர்த்துடணும். இவனை ஏற்றுக்கிறதுனால நமக்கு தீமைகள் தான் கூடும்னு எனக்கு தோன்றுறது. அதனால இவனை நம்ம நிராகரிப்போம். ஆனால் இவனை ஏற்றுக்கிறதுனால நமக்கு சில நன்மைகளும் கிடைக்கக்கூடும்னு நம்முடைய ஆலோசனை முடிவில் தெரிஞ்சுண்டாக்கா நம்ம ஏற்றுக்கலாம்னு சொல்கிறார் அங்கத்தன். அப்போ சரபணி சொல்கிறார், விபீஷ்ணன் கிட்ட உடனடியாக ஒரு ஒற்றன் அனுப்பி வைக்கப்படட்டும். அந்த ஒற்றன் மூலமாக விபீஷ்ணனுடைய மனசை பரிசோதிச்சுண்டு அதுக்கு பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொல்கிறார் சரபன். ஜாம்பவான் சொல்கிறார், காலனே உருவான ராவணன்கிட்டேருந்து வந்திருக்க இவனை நம்ம நம்பிடவே கூடாதுன்னு சொல்லி ஜாம்பவான் தன்னுடைய கருத்தை முடிக்கிறார். மைந்தன் அப்படின்றவர் சொல்கிறார், ராவணனுடைய இளைய சகோதரனான விபீஷ்ணனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிப்போம். அப்படி செஞ்சோம்னாக்கா அவனுடைய தீய எண்ணத்தோடு வந்திருக்கானா இல்லை நல்ல எண்ணமான்றது ஒரு நிலையில் நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கு பின்ன இந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வரலான்னு மைந்தியன் சொல்கிறார். மைந்தன் இப்படி சொன்னோன்னே இறுதியாக ஹனுமார் எழுந்து நின்று ரொம்ப பணிவோடு பேசுகிறார். அறிவில் சிறந்தவரே, உங்களோட வாதம் புரிய பிரகஸ்பதி ஆனாலும் முடியாது. ஆனாலும் எங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்குறதுனால நாங்கள் பேசுகிறோம். நான் இப்போது பேச போகிறது வாதத்துக்காக இல்லை, ஆசையினால் உந்தப்பட்டும் இல்லை. இந்த நேரத்தின் முக்கியத்துவம் கருதி நான் பேசுகிறேன். இங்கே பேசினவா கருத்தில் நான் தவறு காண்றேன். விபீஷ்ணனை பரிசோதித்து அவனுடைய மனசை அறிஞ்சு ஒருத்தங்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது இப்போ நடைமுறைக்கு அது ஒவ்வாத காரியம்னு எனக்கு தோன்றுறது. ஒரு காரியத்தை ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டு பிறகு அந்த காரியத்தில் அவன் எப்படி நடந்துக்கிறான்னு கவனித்தால் ஒழிய அவனுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஒற்றர்கள் அனுப்பியும் பயனில்லை. அவன் மனசின் ஆழம் பார்க்கறதுக்காக ஒற்றர்களை நம்ம அனுப்பியிருக்கோன்றது அவனுக்கு நிச்சயமாக புரியத்தான் செய்யும். அந்த நிலையில் அவன் நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கிறவனாக இருந்தால் அவன் மனசு பண்படும். அவன் அவனுக்கு ஒரு புண்ணாச்சுன்னா அவன் கோபம் அடைவான். அதனால் எந்த நற்பலனும் கிடைக்காது. மாறா அவன் தவறான எண்ணத்தோடு வந்திருந்தான்னாக்கா தன்னை நாடி வந்தவா ஒற்றர்கள்னு தெரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துடுவான். இப்படி ஹனுமான் சொல்லும்பொழுது சொல்கிறார், அதனால் இந்த வகையில் முயற்சியும் பயன் அளிக்காது. விபீஷ்ணன் முகத்தில் நான் அமைதியை பார்க்குறேன். உழவு வேலை செய்கிற எண்ணத்தோடு வர மனுஷாளுடைய முகம் அவனை காட்டி கொடுத்துடும் கண்டிப்பாக. அந்த மாதிரி முகத்தில் தெரியக்கூடிய பதட்டம் விபீஷ்ணன் முகத்தில் இல்லை. அவன் பேச்சில் தெளிவு இருக்குது. கெட்ட எண்ணத்தோடு வர்றவாளுடைய பேச்சில் தெளிவு இருக்காது. காலத்தையும் இடத்தையும் அனுசரித்து இங்கே நம்ம இப்போ அவன் இங்கே வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ராவணனை விட எல்லா விதத்துலேயும் நீங்கள் மேம்பட்டவருன்றது அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால் இங்கே வந்திருக்கான். ராவணன்கிட்ட தீமைகளை அவன் பார்க்குறான், உங்ககிட்ட நிறைவையும் அவன் பார்க்குறான், உங்களுடைய பலத்தையும் அவன் அறிஞ்சிருக்கான். அதனால தான் இங்கே வந்து சேர்றதுக்கான சரியான தருணம்னு இதுன்னு நினச்சி அவன் இங்கே வந்திருக்கான். நீங்கள் லங்கையை தாக்க போகிறீங்கன்னு புரிஞ்சுன்னு இருக்கான். வாலிக்கு உங்ககிட்ட என்ன கதி நேரிட்டுதுன்றதையும் அவன் அறிஞ்சுன்னு இருக்கான். உங்களோட இப்போ சுக்ரீவனும் சேர்ந்துட்டான்னு உணர்ந்துண்டு விபீஷ்ணன் திட்டமிட்டு தான் இங்கே வரான். காலம் அறிஞ்சு திட்டமிட்டு செய்யப்படுற செயல் வெற்றியைத்தான் அடையும். விபீஷ்ணன் இப்படி செயல்படுறவனாவே எனக்கு காட்சி அளிக்கிறான். அவன் ஏற்கத்தக்கவன்றது என்னுடைய கருத்து. என்னால் இயன்றவரை என் கருத்தை தெளிவாக சொல்லிட்டேன். இனி இந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வர்றது உங்கள் பொறுப்புன்னு சொல்கிறார் ஹனுமார். இந்த மாதிரி ஹனுமாருடைய பதிலை கேட்டு ராமர் பதில் சொல்ல தொடங்குறார். நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.